சகோதரி, அம்மா, பாட்டி என உறவுகளை மேன்மைப்படுத்தும் எல்லா கதாபாத்திரங்களையும் இவர் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால கலக்கியிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இடைவெளியின்றி இவர் நடித்து வருகிறார். 450 படங்களுக்கு மேல் இவர் நடித்திருக்கிறார். இவருடைய திரை வாழ்க்கையில மாபெரும் பாராட்டை பெற்று தந்த முக்கியமான படம் தான் ரஜினிகாந்தின் அருணாச்சலம் படம். அந்த படத்தில் இவர் ஏற்ற வேதவெள்ளி கதாபாத்திரம் இவரது திரை வாழ்க்கையில இவரை புகழோட உச்சிக்கு கொண்டு சென்றது. 95 வயது கிழவியாக கூன் முதுகுடன் வந்து அநாத பயலே யார் சொத்தை யாருக்குடா எழுதுறது என்று அந்த படத்திற்காக இவர் ஆங்காரமாக பேசி நடித்த பொழுது ரஜினி முதற்கொண்டு அதில் நடித்த 2500 நடிகர்களும் கைத்தட்டி பாராட்டினாங்களாம். அந்த பாராட்ட சினிமா உலக வாழ்க்கையில இவரால் என்றும் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்திருக்கிறார். இவர் ஒரு தயாரிப்பாளராகவும் மாறியிருக்கிறார். தனது மந்த்ராலயா ஆர்ட்ஸ் பட நிறுவனம் சார்பில் பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய அன்னை என் தெய்வம் அப்படிங்கிற படத்தை அவர் தயாரித்தார். இதில் KR விஜயா பிரதான வேடத்தில் நடிக்க, கதாநாயகனாக விஜயகாந்த், நாயகியாக மாதுரி